Hi friends, welcome to Nilan Study Circle. இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A எக்ஸாமினேஷனுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்லோட் பண்ண சொல்லி டாக்குமெண்ட்டு மெயில் அண்ட் மெசேஜஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ நம்ம சேனல்லையும் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதில் நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறீங்க. ஸோ இதனால் வந்துட்டு ஏதாவது ரிஜெக்ஷன் ஆகுமா, இல்லை வந்துட்டு எங்கே அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற கமெண்ட்ஸ்க்கெலாம் வந்துட்டு ரிப்ளை பண்ணக்கூடிய விதத்தில் இந்த வீடியோ இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இன்ஸ்டண்ட்டாக எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2Aக்கான சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்லோட் பண்ண சொல்லி நிறைய பேர்த்துக்கு மெசேஜ் இமெயில்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. ஸோ வராதவங்க ஏதாவது ப்ராப்ளமா, எனக்கு வந்துட்டு இந்த மெசேஜஸ் வரல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த மெசேஜஸ் வரல அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு தான் மீனிங்கு. ஸோ வரல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வரலையே, ஸோ நான் ரிஜெக்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ வரல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பராக அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எங்கே அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்து கேட்டிருக்கீங்க. எங்கே அப்லோட் பண்ணணும்னா ஆல்ரெடி நீங்கள் இ-சேவா சென்டர்ஸில் தான் நீங்கள் போய் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் முனிசிபல் தாலுக்கா ஆஃபீஸ் இந்த மாதிரி நிறைய ரெஜிஸ்டர்ட் இ-சேவா சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் திரும்ப அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா என்ன ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ எந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு கேட்டிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, ரெஜிஸ்டர் நம்பர், சீரியல் நம்பர், இயரு இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அழிஞ்ச மாதிரி இருக்கா, கிளியராக இருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது இங்க் அடிச்சிருக்கு அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் உங்களோட டாக்குமெண்ட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக நல்லா ஸ்கேன் பண்ணி கிளியராக இருக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அண்டு இந்த மெசேஜஸ் வந்தவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த டைம் பீரியட்குள்ளே உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக இல்லையோ, ஸோ என்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்களோ அதை வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ இந்த டைம் பீரியட்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் செலெக்ஷனுக்கு வந்துட்டு உங்களை பெர்மிட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெசேஜ் வந்தாலே வந்துட்டு என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். ஸோ இந்த டைம் பீரியடுக்குள்ளே ப்ராப்பராக அப்லோட் பண்ணிடுங்க. செல்ஃபாக அப்லோட் பண்ணாலும் ஓகே, நீங்கள் பிசி வச்சுருக்கீங்க, லேப் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் செல்ஃபாக அப்லோட் பண்ணுறவங்களும் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நான் இ-சேவா சென்டர்ஸ்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணேன், ஸோ நான் அங்கேயே அப்லோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேவே அப்லோட் பண்ணாலும் ஓகே. ஸோ ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிங்க, என்ன கேட்டிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட்டை திரும்ப அப்லோட் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். ஸோ இதனால் யாரையும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ யாரும் தேவையில்லாமல் பயப்பட வேண்டாம். ஸோ இந்த கிளாரிஃபிகேஷனுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.